என்ன கேக்க காலைல இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க போன எங்க போனோம் வந்துட்டு என்னையா அது சுடுகாட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். திருடர்கள் மாட்டிக்கொண்ட தருணம். போட்டு வர்றேன் பார்த்த உடனே பாடி சொல்லா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை எப்படா கண்டுபிடிக்கிறீங்க பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம் உன் கொண்டதாண்ட உன்ன ஃபாலோ பண்ணு. தம்பி மலையமான் வரலாறு உங்களுக்காக. மலையமான் வன்னியர்கள் குறித்து நீங்கள் கேட்டிருந்தது ஒரு முக்கியமான சமூக வரலாற்று தேடல். தமிழகத்தின் வரலாற்றில் மலையமான் என்பது சங்க காலத்திலிருந்தே ஒரு புகழ்பெற்ற குறுநில மன்னர் குலப்பெயராக இருந்து வருகிறது. இதை பற்றிய தெளிவான புரிதலுக்கு பின்வரும் தகவல்கள் உதவும். 1. வரலாற்று பின்னணி. மலையமான் என்பது சங்க காலத்தில் திருக்கோவிலூரை தற்போதைய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பகுதி தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்களின் பட்டப்பெயர். இவர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மலையமான் திருமுடிக்காரி. இவர்கள் பெண்ணை நதிக்கரை நாகரிகத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். 2. வன்னிய சமூகத்துடன் தொடர்பு. காலப்போக்கில் இந்த மலையமான் வழிவந்தவர்கள் வட தமிழகத்தின் பெரும் சமூகமான வன்னிய குல சத்திரியர்களுடன் இணைந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். பட்டப்பெயர்கள். வன்னியர் சமூகத்தில் உள்ள பல உட்பிரிவுகளில் அல்லது பட்டப்பெயர்களில் மலையமான் என்பதும் ஒன்றாக உள்ளது. பகுதி. பெரும்பாலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் வசிக்கும் வன்னியர்களில் ஒரு பகுதியினர் தங்களை மலையமான் வன்னியர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். குலதெய்வ வழிபாடு. இவர்கள் பெரும்பாலும் பெண்ணையாற்றின் கரையோரம் உள்ள கோயில்களையும் பழங்கால நடுகர்களையும் குலதெய்வங்களாக வழிபடும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். 3. தற்போதைய நிலை. இன்று இவர்கள் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வன்னியர் சமூகத்தின் ஒரு அங்கமாகவே செயல்படுகிறார்கள். எனினும் தங்களின் முன்னோர்களான மலையமான் மன்னர்களின் வீரத்தையும் கொடைத்தன்மையையும் பெருமையாக கருதுகின்றனர். குறிப்பு. தமிழக வரலாற்றில் மலையமான் என்ற பெயர் உடையவர்கள் பிற்காலத்தில் வெவ்வேறு சமூகங்களோடும் தங்களை இணைத்துக் கொண்டனர். உதாரணமாக உடையார் நயினார் போன்ற சமூகங்களிலும் சில பிரிவினர் இப்பெயரை பயன்படுத்துவதுண்டு. ஆனால் மலையமான் வன்னியர்கள் என்று தங்களை குறிப்பிடுபவர்கள் முற்றிலும் வன்னிய குல அடையாளத்தோடு வாழ்பவர்கள். எங்க பரம்பரையா ராஜ பரம்பரை தெரியுமில்ல. நீ ராஜ பரம்பரையா ஏடா திருட்டு நாய என் பாக்கெட் இருந்து 25 ரூபாய் களவாண்டு வந்துட்டு அவகிட்ட பல லட்சங்கள் வேணுமாங்கிற ஏண்டா எச்சிக்கிற பையல அது லட்சமாடா என் வேட்டி சட்டையும் கட்டிட்டு வந்துட்டா நீ மிராஸ்தாரா அதுக்கெல்லாம் ஒரு கூறு வேணும் என் மூஞ்சில கூறு இருக்குடா உன் மூஞ்சில கீழ இருக்கு